பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குவைத் நாட்டோட தெற்கு அகமதி மாகாணத்துல மங்கப் நகரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல கடந்த ஜூன் 12ஆம் தேதி அதிகாலை ஒரு பயங்கர தீ விபத்து ஒண்ணு ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவத்துல 49 பேர் பலியாகி இருக்காங்க. மேலும் பலரும் காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பலரது நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறதாகவும் அதனால பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. இந்த நிலையில நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான விஜய் குவைத் நாட்டுல நடந்த அடுக்குமாடி விபத்து தொடர்பா பேசி இருக்காரு. அதுல குவைத் நாட்டின் மங்கப் நகர்ல தொழிலாளர்கள் தங்கி இருந்த கட்டடத்துல ஏற்பட்ட தீ விபத்துல தமிழ்நாடு, கேரளம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அகால மரணமடைஞ்ச செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்தேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காரு. இவரை தொடர்ந்து நடிகரும் மக்கள் நீதி மைய கட்சி தலைவருமான திரு கமலஹாசன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில குவைத் நாட்டின் மங்கப் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேரிட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கொடிய விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய விழைகிறேன். பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் உயிரிழந்தோர் உடல்களை தாய் நாட்டுக்கு கொண்டு வரவும் மத்திய வெளியுறவுத்துறை துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அவர் தன்னோட எக்ஸ் தளத்துல இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவங்களை தொடர்ந்து பலரும் குவைத் நாட்டில் ஏற்பட்ட இந்த தீ விபத்துக்கு தங்களோட அனுதாபங்களையும் ஆறுதல்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா இல்ல, அம்மா இல்ல, துணைவியார் இல்ல, இப்படி இருந்தும் நான் மக்களை மகிழ்ச்சி படுத்துகிற வேலை கஷ்டமான இட்டாளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு. எனக்கு யாருமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா 2 பேர் நம்பர் இருக்குது, 2 பேரும் கிடையாது. இப்போ நான் யோசிக்கிறேன், ஐயோ அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமே, கொஞ்சம் டைம் ஒதுக்கியிருக்கலாமே அப்படின்னு இப்போ ஆசைப்பட்றேன். இப்போ என்னுடைய துணைவியார் இறந்து நாங்கள் இப்போ ரத்தனரி சுடுகாட்டு கொண்டு வரும்போது ஒரு சின்ன முன்னுக்கு ஆக்சிடென்ட் எங்கள் ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இறந்துறாங்க, ஒரு கை குழந்தை மட்டும் அழுதுட்டு. அப்போ யோசிக்கிறேன், நம்மளுக்காக குழந்தைக்கு ஒரு அப்பா இருக்குது, அந்த குழந்தை அதுவும் இல்லையே, எங்கே சொல்லுவோம்? உங்களுக்கு, அதாவது உங்களை மாதிரி நகைச்சுவை நடிகர்களுக்கு அடுத்தவங்க சந்தோஷமாக பார்த்துக்கிறது, சிரிக்க வைக்கிறவங்களுக்கு உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் என்னவாக இருக்கும்? நீங்கள் எந்த ஜோக்கை பார்த்து ரொம்ப சிரிப்பீங்க? உங்களோட ஹாபி என்ன? ரிலாக்ஸேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? எனக்கு சிலர் அந்த புது புது தலைப்புனால ஏதாவது புதுசாக தினமும் ஒன்று கற்றுக்கிறேன்னு நினைப்பேன். தினமும் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், ஏன்னா ரொம்ப நம்மளை ஆர்வத்தோடு பார்க்குறாங்கன்ற ஒரு. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.